முதல்ல இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்னம், ஒரு இப்போ அமெரிக்க டாலருக்கு இருக்க மாதிரி சிங்கப்பூர், இது மாதிரி யூரோப்பியன் டாலர், இது மாதிரியான அந்த பணத்துக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த சிம்பிள்ஸ் மாதிரி இந்திய ரூபாய்க்கும் ஒரு சிம்பிள் ஒன்று உருவாக்கலாம்னு முடிவு பண்ணுவாங்க. ஒரு போட்டி ஒன்று அறிவிப்பாங்க, இந்தியா முழுவதும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லி. அது நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த திரு உதயகுமார் அவர்கள், டி உதயகுமார் அவர்கள், அவருடைய அவர் வடிவமைத்த அந்த சிம்பிளை தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்திய ரூபாயோட சிம்பிள் வடிவமைத்தது வந்து ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவருடைய பேர் என்ன? திரு டி உதயகுமார். அவர் தான் வந்து இது பண்றாரு. ஐஐடி மும்பையில் அவர் படிக்கிறாரு. இந்த குறியீடு வந்து எப்போ வந்து அவர் உருவாக்குறாரு? ஜூலை 15, 2010 ஆண்டில் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்போ நிறைய பேர்ட்ட இந்தியா முழுவதும் ஒரு காம்படிஷன் மாதிரி கொடுத்து கேட்பாங்க. அதுல நிறைய பேர் கொடுத்திருந்ததுல இவரோட சஜஷன் இருக்கும். இதை ஃபைனல் பண்றாங்க ஜூலை 15, 2010. இவர் எந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து எடுத்துக்கிறாரு? இந்த தேவனாகிரி அப்படிங்கிற ஸ்கிரிப்ட்ல ராங்கிற எழுத்துல இருந்து வடிவமைச்சுதான் இந்த வடிவத்தை கொண்டு வராரு. இந்த தேவனாகிரிங்கிறது என்னது? இப்ப தமிழ் உருவாகுவதற்கு முன்னாடி தமிழி அப்படின்னு ஒரு எழுத்து முறை இருந்ததா சொல்றோம்ல, அது போல இந்த இந்தி உருவாகிறதுக்கு முன்னாடி தேவனாகிரி அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருந்ததா நம்பப்படுது. அப்ப இந்த ஆர் அப்படிங்கிற அந்த செங்குத்து கோடு இல்லாம அதுல உள்ள வடிவத்தை அடிப்படையா வச்சு உருவாக்குனதா அவர் சொல்றாரு. அதே போல அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், ஐரோப்பா நாடுகளுக்கு பின் இந்திய தனது பண குறியீட்டை கொண்ட நாடாக விளங்குகின்றது. அப்ப எந்தெந்த நாட்டு இருக்கு? அமெரிக்கன் டாலர் படிக்கிறோம்ல, பிரிட்டன், ஜப்பான், ஐரோப்பிய நாடுகளுக்கு பின் இந்தியா தனக்கான பணத்துக்குன்னு சொல்லி ஒரு குறியீடு, இந்த ரூபாய்க்கான ஒரு சிம்பிளை வந்து உருவாக்குது. இது கூட ரீசன்ட் டைம்ல ஒரு இஷ்யூ ஆச்சு. நம்ம தமிழ்ல எழுதும் போது இப்படி ரூ அப்படின்னு எழுதுவோம். இதுல வந்து ஒரு முறை வந்து மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் வந்து அந்த ரூன் பயன்படுத்தாம, அதாவது இந்த எழுத்தை பயன்படுத்தாங்க, ரூன் பயன்படுத்துறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு விமர்சனம் எல்லாம் இருந்தது. அது ஏன் சொல்றேன்னா, சும்மா நீங்க அதை ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றது தான். பேரு, ஆண்டு, டேட் இது எல்லாத்தையும் பிடிச்சுக்கோங்க. திரு டி உதயகுமார் அவர்கள் ஜூலை 15, 2010 அவர் வந்து தேவனாகிரி ஸ்கிரிப்ட்ல இருந்து அந்த லெட்டர் எடுத்துக்கிறாரு. அந்த லெட்டர் என்ன? ரா அப்படிங்கிற எழுத்து, ஆறுங்கிறது போன்ற அந்த ராங்கிற எழுத்து எந்தெந்த நாடுகள்கிட்ட இருக்குன்னு படிக்கிறோம்? அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், ஐரோப்பிய நாடுகள். அதற்கு பிறகு இந்தியாட்ட இந்த சிம்பிள் இருக்குன்னு படிக்கிறோம். இது இல்லாம இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஸ்கூல் புக்ல இருந்து நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னா, முதல்ல இந்தியால இந்த ரூபாயை அறிமுகப்படுத்தினது யாரு அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க சாட்ல கூட பதில் கொடுக்கலாம். ஒரு அரசரோட பேர் கொடுத்திருப்பாங்க. இந்தியால இந்த ரூபாய், இந்த பணத்தை வந்து ருப்பாயா அப்படிங்கிற இந்த பணத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு. 18ஆம் நூற்றாண்டில் காகித பணம் வெளியிடும் முறை துவங்கியது. தனியார் வங்கிகளான வங்காள வங்கி, மும்பை வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி முதலில் காகித பணத்தை அச்சடித்தன. அப்ப இந்தியால இந்த 18th செஞ்சுரியில அந்த பணம், காகித பணம் வந்து தொடங்குது. அதன் பிறகு வந்து இந்த வங்கிகள் யார் இந்த வங்காள வங்கி, பெங்கால், மும்பை, சென்னை, இவங்க எல்லாம் அந்த பணத்தை வந்து அச்சடிக்க தொடங்குறாங்க அப்படின்னு படிக்கிறது. அந்த பிரசிடென்சி அதுக்கப்புறம் 1921, 1955 எல்லாம் பார்த்தோம். இது பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷெர்ஷா சூர் அப்படிங்கிற இந்த சூர் வம்சத்தை சேர்ந்தவர். முகலாய வம்சத்துல பாபர் இருப்பாரு. பாபருக்கு அடுத்து வந்து நம்ம அந்த ஹுமாயூன் இருப்பாரு.